ஒரு பொம்மையை ரிப்பேர் பண்ணிட்டு வரலான்னு தான் வீட்டிலேருந்து கிளம்புனோம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக அது ஒரு டே அவுட் மாதிரி ஆயிடுச்சு. ஆன் தி வேல ஒரு நர்சரி இருந்ததுன்னு நர்சரி விசிட் பண்ணோம். சரி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆன் தி வேல இருக்கிற ஹோட்டலில் சிம்பிளாக ஒரு லஞ்ச் சாப்பிட்டோம். இதெல்லாம் இந்த விலாகில் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆல்ரெடி நர்சரி போகும்போது நீங்கள் நர்சரி வந்து காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, இதில் வந்து ஃபுல்லாக அந்த நர்சரியை காமிச்சிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் ஹைப் லைக்லாம் கொடுத்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவுக்கும் மறக்காமல் ஹைப் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த 2வது பொம்மை இது. ஸோ ஃபர்ஸ்ட் பொம்மையிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாம் பத்திரமா வச்சுருக்கேன். ஒவ்வொரு பொம்மையும் எங்கே வாங்கினு கூட ஞாபகம் இருக்குது. இந்த பொம்மை வந்து மருதமலை எக்ஸிபிஷனுக்கு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகும்போது வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரிட்டர்ன் பஸ்ஸில் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டக்டர் எட்டி பார்த்தாங்க என் கையில் உண்மையான குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்தாலுமே பார்க்குறக்கு உண்மையான குழந்தை மாதிரியே இருக்காங்க. அப்போல்லாம் இது ரொம்ப ரேர் கலெக்ஷனு. அதிகமாக இந்த பொம்மையெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ அது எங்கிட்ட இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த பொம்மையோட இருந்தது. ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த பொம்மை எடுத்துகிட்டு போகிற வழி வந்து பாத்தீங்கன்னா விபிஆர் நர்சரின்னு ஆனமலை ரோட்லங்க. அங்கதான் பொம்மை கடை எங்களுக்கு தெரிஞ்ச கடை இருக்கு. சரி அவங்கள்ட்ட கொடுத்து கேட்கலாம், எல்லாத்தையும் கேட்க முடியாதுல்ல, ரிப்பேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகும்போது இந்த நர்சரிக்குள்ள போனோம். போகும்போது என்ட்ரன்ஸ்லயே 100 ரூபான்னு சொல்லிட்டு இந்த செடி வச்சிருந்தாங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் லீஃப் மாதிரி, அப்புறம் இந்த ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி, அதாவது பூன்னு சொல்ல முடியாது, இலையே வந்து அப்படியே பூ மாதிரி இருந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. பெரிய மினி மரமா கூட இது வரும். பட் எனக்கும் எங்க அம்மாக்கும் நான் ரெட் வாங்கலான்னா எங்க அம்மா வந்து பிங்க் வாங்கலான்னாங்க. 100 ரூபாய் தான் சொன்னாங்க. சரி வரும்போது பாத்துக்கலான்ட்டு நான் வந்து முக்கியமா கலத்தியா, செண்பகம் பிளான்ட், இந்த மனோரஞ்சிதம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு செடியில இருக்கான்னு கேட்கறதுக்காக தான் வந்திருந்தேன். ஸோ போனோன்னு என்ன சொன்னாங்க, செண்பகம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒயிட் செண்பகம், அந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்காது. வெள்ளை செண்பகத்தை விட மஞ்சள் வந்து ரொம்ப நல்ல ஸ்மெல் இருக்கும். சரி மஞ்சள் இருக்கான்னு கேட்டேன். எல்லாமே இருக்குமா, அங்க இருக்கு உள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அப்புறம் இந்த கலத்தியா வெரைட்டிஸ் இருக்கான்னு கேட்டேன். ஆனா அங்க இண்டோர் வெரைட்டிஸ் எதுவுமே பெருசா இல்லை. ஆன்லைன் பிளான்ட் செல்லிங் வந்து உண்மையிலே ஒரு பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா அங்க பிளான்ட்டோட ரேட்டு பிரைஸ் எல்லாம் பாக்குறதுனால நர்சரி போய் பார்க்கும்போது ஒரு கம்பேரிஷன், ஒரு ஐடியா கிடைக்குது நமக்கு. அப்படிதான் அந்த அண்ணாட்ட கேட்டேன், என்னன்னா இது அதிகமா இருக்கு. ஏன்னா ஜிசி வந்து ஒரு 2 இதுதான் இருந்துச்சு, அது வந்து 180 போட்டிருந்தாங்கன்னா ஜிசி இவ்வளோ ரேட்டு சொல்றீங்க, 250க்குலாம் அவைலபிளா இருக்கு நான் ஆன்லைன்லயே அப்படின்னா அந்த அண்ணா ஒண்ணுமே பேசல, அமைதியா இருந்தாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஓகே, முதல்ல வீட்டில் எப்பவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பிளான்ஸ் வாங்க மாட்டேன். ஒரு 2-3 பிளான்ட் வாங்கிட்டு போயிட்டு அந்த பிளான்ட்டை வந்து வீட்டில் நல்லா செட் ஆக்கி அதுக்கு பாட்டு மிக்சிங்கு எல்லாம் ரெடி பண்ணி அதை கொஞ்சம் அப்படியே தேத்திட்டு அதுக்கப்புறம் அடுத்த, ஏன்னா ஒரே டைம்ல நம்ம மல்டிபிள் பிளான்ஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே நான் வாங்கினேன் அப்படின்னா என்னால் கவனிக்க முடியாது. ஏன்னா பேசிக்கலி என் சோம்பேறி, ரொம்ப நேரம் எடுத்து அதெல்லாம் டைமு கேர்லாம் கொடுக்கறது வந்து ஓகே கொஞ்சம் அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு ப்ராப்பராக பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் இழுத்து போட்டு பண்ணுற அளவுக்கு இப்போ எல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லைங்க. முதல்லலாம் 10-15 செடி கார் ஃபுல்லா வாங்கிட்டு வந்து நட்டு எல்லாம் பண்ற அளவுக்கு எனர்ஜி இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த பெப்பரானியா அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் வந்து நல்ல பூவை எடுத்து நிறைய ஃப்ரூட்ஸோடய அங்கே இருந்துச்சு. இப்போ சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய ஒட்டு மரமும் வச்சிருந்தாங்க, நார்மல் மரக்கன்றும் வச்சிருந்தாங்க. சரி கொஞ்சம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவ்வந்தி பூக்கள் எல்லாம் பார்க்க போயிருந்தது. செவ்வந்தி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்ல இருந்தது. எனக்கு வந்து ஒரு 2 கலர்ஸ் அந்த மாதிரி ஒரு பாட்டில் இருக்குமான்னு பார்த்தா இருந்தது. அது 250 rupees சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் பிளான்ட் அந்த அளவுக்கு ஹெல்தியா லீவ்ஸ்லாம் இல்லை, மேபி அவங்க லெஸ்ஸாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய சக்லெட்லாம் வச்சுருந்தாங்க. பட் எனக்கு சக்லெட் கலெக்ஷனில் வந்து ஒரு ஐடியாவும் கிடையாது. பத்தாவதுக்கு அந்த அண்ணனுக்குமே சக்லெட்ஸ் பற்றி எப்படி வைக்கணும் வளர்க்கணும்னு சொல்ல தெரியல. ஆனால் செண்பகப்பூவாக இருக்கட்டும், இந்த செவ்வந்தியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுது. பட் சக்லெட்ஸ் வச்சுருக்காங்க, அந்த சக்லெட்ஸ் பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியல, எனக்கும் ஒன்றும் தெரியாது. அதனால அந்த பக்கமே நான் திரும்பல, அது ரேட்டு கூட நான் கேட்டுக்கல. பட் ஃபைனலாக ஓகேன்னு சொல்லி எங்கள் அம்மா கூட சொன்னாங்க, நல்ல நிறைய லீவ்ஸ் வந்து வளர்ந்துருக்க பிளான்ட் பார்த்து வாங்குன்ட்டு. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே என்னதான் சொன்னாலும் எனக்கு வந்து 2 கலர் இருக்கிற ஒரு பிளான்ட் கிடைச்சிச்சு. பிளான்ட் எப்படியாவது வளர்த்திக்கலாம், 2 கலர் வந்து 50 rupeesக்கு வாங்கிடலாம்ல, அப்போ நான் 25 தானே ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா எவ்வளோ சொல்லி பார்த்தேன். அப்புறம் சரி இது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஃபைனலாக இதை தான் எடுத்தேன், ஒவ்வொன்று இருக்கிற மாதிரி. ஓகே 2 பிளான்ட்டுமே நல்லா தான் இப்போ வளர்ந்துருக்கு. ஏன்னா நான் இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 daysக்கு மேலேயாச்சும் இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ரோஸ் பிளான்ட்ஸும் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தேன். நர்சரிக்கு போனாலே வந்து பார்த்தீங்கன்னா நான்
வந்து எல்லாம் பார்க்க மாட்டேன். எது எது பார்க்கணுன்னு தோணுதோ பிளான் பண்ணிட்டு போகிறனோ அதை மட்டும்தான் பார்ப்பேன். நீங்கள் அந்த மாதிரியா சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி குழப்பாயிரும். அதனால நம்ம மைண்டில் என்ன நினச்சிட்டு போகிறோமோ அந்த பிளான்ஸை மட்டும் பார்த்துட்டு மற்ற பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப டீப்பாக பார்க்க மாட்டேன். ரோஸில் வந்து பிளாக் ரோஸ்னு சொன்னாங்க. இந்த டேலியோ வந்து 700 rupees சொன்னாங்கங்க. 700 rupees பிளான்ட் இது. நாங்கள் என்னது 700 அப்படின்னு தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ஒரு டேலியாவை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் அது பூக்காமே கிடக்குது. முதல்ல அதை போய் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் இது வந்து 250 rupees அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சின்ன பிளான்ட் வந்து 250 rupees. அதில் ஒயிட் கலர் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரிங்கண்ணா வேணாங்கண்ணா அப்படின்ட்டு. லில்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 400 rupees சொன்னாங்க. பிளான் பாக்கெட் சேனலில் வந்து யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 250 தான். என்னடா இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க? லோட்டஸ் அப்படி தான். லோட்டஸ் 800 ரூபாயாமா. என்னது லோட்டஸ் 800 ரூபாயா? டியூபர் அழகாக சேல் பண்ணுறாங்க, 1 monthல பூ வருதுன்னு நிறையா பேர் கஸ்டமர்ஸ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு போங்கடா நான் அவங்கக்கிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையில் எனக்கு இந்த நர்சரி போனதுக்கப்புறம் தான் சரி நம்ம எல்லாமே பிளான் பாக்கெட்லேயே வாங்கிக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டுக்கே வந்தேன். ஆனால் ரோஸ் வாங்கிட்டு வந்தேன் அங்கேருந்து 100 rupeesக்கு. நல்ல ரோஸ் பிளான்ட்டாகவே இருந்துச்சு. வாங்கிட்டு வந்திருக்கேன். வந்ததுக்கப்புறமும் நல்லா தான் இருக்குது. ஒரு பிளான்ட் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்குது. இது வந்து பிளாக் ரோஸ்ன்னு சொன்னாங்க. முதல்ல இப்படி இருக்குமாமா, அப்புறம் இப்படி நல்லா டார்க்காக ஒரு வெல்வெட் மாதிரி இருக்குங்க அதோட ஸ்கின்னு. இதுவும் பிளாக் ரோஸ் தான் சொன்னாங்க. அப்புறம் இது வந்து டார்க் ஆயிருமா, அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வாங்கலை அதை. சரி ஓகே யோசிச்சுட்டு அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அது வந்து 150 rupees சொன்னாங்க அந்த ரோஸு. நான் வந்து 100 rupees ரோஸில் எனக்கு பிடிச்ச மாதிரி ரெட் கலர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் ஷேடு, ஒரு டார்க் பிங்க்கு, அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா செண்பகம் பூவும் மரம் வந்து வாங்கி வச்சேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால செண்பக பூ மரம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை, மஞ்சள் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம். இது எப்படி வந்து பிளான் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன். செண்பக மரம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நல்லா டேக் கேர் பண்ணணும், ஒரு நல்ல ஷேடு பிளேஸில் வைக்கணும், அதிக வெயிலில் டைரக்ட் சன்லைட்டில் வச்சிடக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இது நல்லா பஞ்சகாவியம், முட்டமிலம் வாங்கினேன், டிஏபி வாங்கினேன், அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே ஒரே டைம்ல வாங்கல. திரும்ப வந்து பொம்மை வாங்குறதுக்கு அந்த வேலையா போயிட்டு வரும்போது அண்ணன் ஆன் தி வேல வந்து போய் பாக்குறது, ஏதாவது ஒண்ணு பார்த்தா வாங்குறது. உண்மையில அண்ணனுக்கு வந்து சில விஷயம் தெரியல அப்படின்னா என்பிகே கேட்டேன். என்பிகேவா அப்படின்னா என்னன்னு தெரியலையேம்மா அப்படின்னு வந்து ஓப்பனா தெரியல. அவ ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்றதோ ஏமாத்துறதோ பண்ணாம தெரியாத விஷயங்கள் வந்து தெரியாதுமா, கள்ளத்தியாவா தெரியலமா, எல்லாமே அண்ணன் வந்து தெரியல அப்படின்னு ஓப்பனா சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் திரும்ப திரும்ப அங்க போனேன். இந்த லாஸ்ட் வீடியோல பாத்திருக்கீங்களா, நான் டம்ளரை வந்து பிளான்டரா மாத்தி வச்சிருந்தேன் இண்டோர்ல. அது வந்து இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னோட துணுண்டு தான் இருக்குது, இவ்வளோ விலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் யோசிச்சேன், சரி நம்ம வீட்டில் மக் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஐடியா இந்த இடத்துல தான் உதிச்சிச்சு. ஏதாவது ஐடியா என் மூளையில ஸ்பார்க் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த ஸ்பார்க் வந்து என்னை விட்டு போகவே போகாது, என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். என்ன மாதிரி நீங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த சக்லெட்ஸ்லாம் 150 rupeesக்கு வச்சிருந்தாங்க. ஆனால் அவ்வளோ ஹெல்த்தியா இல்லை. சக்லெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி போகும்போது, கொடைக்கானல் போகும்போதெல்லாம் வாங்கினா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம். பார்த்தாதுக்கு எனக்கு இந்த சக்லெட்ஸ்லாம் எப்படி வளர்க்கணும் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாதுங்க. அண்ணனுக்கும் கேட்டேன், ஒன்றுமே தெரியல. அதனால எனக்கு இப்போ அந்த ஏரியாவில் இப்போதைக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. சரி பிளான்ஸ் வாங்கினதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அண்ணனுக்கு வந்து எங்கள் அம்மா பில்லு கொடுத்தாங்க, பே பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு பொம்மை கடைக்கு போனோம். அந்த அக்கா வந்து கொஞ்சம் நேரம் என்னை பார்த்தாங்க. ஏங்க நீங்கள் வந்து ஞாபகம் இருக்கா, நீங்கள் முன்னாடி வந்திருக்கீங்கல்ல அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்காக்கா, நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலெல்லாம் இருக்குமே, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு. உங்களுக்கு இப்படி மறக்க முடியும், நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன் என்ன அப்போ ஒரு 5 இயர்ஸாக வெளியே வரலங்க, அதனால உங்களுக்கு வர முடியல அப்படின்னு சொன்னேன். இந்த பொம்மை இந்த மாதிரி அப்பா வாங்கி கொடுத்தது, ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் இது எப்படி முடியும் அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னேன் அப்பா வாங்கி கொடுத்தது, இந்த ஒரு பொம்மையாச்சும் ரிப்பேர் பண்ணுங்கன்னு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. இன்னொரு பொம்மை இது வந்து நான் வாங்கினது ஒரு கேர்ள் டாலு. அப்பா வாங்கின கொடுத்த பொம்மைலாம் ரொம்ப வருஷம் வந்து இப்போ தாங்க ரீசெண்டாக ஷோகேஸ்குள்ளேருந்து எடுக்கும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் வாங்கின கொஞ்ச நாள்லயே போயிடுச்சு. அந்த அக்காவும் சொன்னாங்க மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸு சுத்தமாக போயிடுச்சுமா, அதனால இது வந்து மேலே இந்த ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தால் கை காலு தலையெல்லாம் வேணால் நான் அட்டாச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. சரிக்கா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை ரெடி பண்ணிட்டாங்க, அதை போய் வாங்க முடியல. போய் வாங்கணும், அவங்க பத்திரமா தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் சீக்கிரம் வாங்கிட்டு வரணும். எங்கெங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுனாலே ஏதோ பெரிய
நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்குது. இந்த பொம்மை வாங்கினப்போ இருந்த ஃபோட்டோ இருக்குது, நான் உங்களுக்கு அதை சைடு இமேஜில் தரேன். ஃபைனலாக பொம்மையெல்லாம் இந்த ஒரு பொம்மையை மட்டும் நாங்கள் ரிட்டன் எடுத்துகிட்டு ஒரு பொம்மையை அந்த அக்காட்ட கொடுத்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் பசி ஆயிடுச்சு. சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக இருந்த ஒரு ஹோட்டல் பக்கம் போனோம். ஜோதி அப்படின்னு ஒரு ஹோட்டலு. பெரிய அபிப்பிராயமெல்லாம் இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லை, இங்கெல்லாம் என்ன இருக்க போகுது, நல்லா இருக்குமா அப்படின்னு பல யோசனையோடு தான் சாப்பிட போனோம். பட் ஆனால் மீல்ஸ் வந்து இந்த கொங்கு மீல்ஸ் அப்படியே அத்தன்டிக்காக நல்லா இருந்துச்சு. சாம்பாராக இருக்கட்டும், புளிக்குழம்பு, மோர், ரசம் எல்லாமே நல்லா இருந்தது. என்ன ஒன்று, இந்த வடை மட்டும் பார்த்தீங்கன்னா பழைய வடை நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால் ஒரு பைட் எடுத்துகிட்டு அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் ஒரு மீல்ஸ் எங்கள் அம்மானால சாப்பிட முடியும், என்னை பார்த்தா தான் சாப்பிட்ற மாதிரி தெரிஞ்சிருக்க மாட்டிருக்கு அந்த அக்காவுக்கு. மீல்ஸ் ஆர்டர் பண்ணது எங்கள் அம்மா, ஆனால் என்னோட இதில் வந்து ஃபுல்லாக அடிக்கிட்டாங்க. சரி ஷேரிங்கில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எங்கள் அம்மா கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் அம்மா வந்து இந்த குழந்தை சாப்பிட்ட மாதிரி கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. சரி இருந்தாலும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். ஃப்ரைட் ரைஸ் வர்றதுக்கு டைம் ஆகும் இல்லையா, ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக ரைஸு, சாம்பார் இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த சாப்பிடும் போது இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு பேசிக்கிட்டே சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி தனியாக எங்கேயுமே போனதில்லை, ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் இந்த கோஸ் கூட்டு ஒன்று இருந்தாங்க. எங்கள் அம்மா கருணக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுக்கலை, நல்லா இருந்துச்சு. சரி அம்மா பரவாயில்ல, கேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கொடுத்தேன். சாப்பாடு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸும் ரைஸுக்கும் சேர்த்து 200 rupees தான் வந்திருந்தது. பட் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நானும் எங்கள் அம்மா இந்த மாதிரி வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த மாதிரி வெளியே போகிறதுலாம் கொஞ்சம் இஷ்டம் தான், பட் போக முடியாமல் இருக்கிறதுக்கு 2 காரணம். ஒன்று பேக் பெயின். நீங்கள் நர்சரி வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னாலே தெரியும், எங்கள் அம்மா பெல்ட் போட்டு தான் நின்று இருந்திருப்பாங்க. ஏன்னா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறோம். சரி அந்த பெயின் திரும்ப வந்துட்டா கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த வலி, ஸோ அதெல்லாம் யோசிச்சு பயமே வந்து ட்ராவல் பண்ணுறதில்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று எங்கள் டாக்ஸு, அவங்கள விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வெளியே போக முடியாது. அப்படி போகிற மாதிரி இருந்தால் ஒரு 11 o'clock மேலே தான் வீட்டிலேருந்து கிளம்ப முடியும். 4-5 o'clock திரும்ப வீட்டுக்குள்ளே வந்துடணும். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா எங்களால் ஒரு 1 day ட்ரிப்பு கூட பிளான் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆயிடுதா. இவங்களை விட்டுட்டு போனால் கூட ஒரு நாள் தானே கிடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு போகிறக்கும் மனசு இல்லை. அங்கே போய் நம்மளால் ஒரு நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக இருக்க முடியாது. இந்த மாதிரி பல காரணங்கள். நானும் பார்க்குறேன், டாக்ஸோடு போகிற மாதிரி ஏதாவது ரெசார்ட்டு பிளேஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுருக்கேன். பட் இப்போதைக்கு போக முடியாது, ஏன்னா அப்படி. ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டா தான் எங்கள் அம்மாவும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. பட் சீக்கிரம் அந்த மாதிரி எங்கள் அம்மாவை ஒரு நாள் கூட்டிகிட்டு தான் போவேன். ஏன்னா எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க வெளியவே போனதில்லை எங்கேயுமே. எங்கள் அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு என்ஜாய்மெண்ட், அவுட்டிங், ட்ரெஸ்ஸு எதுவுமே பண்ணிக்கிட்டது கிடையாது. எல்லாம் பிள்ளைங்க 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 அப்படியே தான் இருந்தாங்க. என் அம்மா அப்பான்ட்டு இல்லை, எல்லா அம்மா அப்பாவுமே அப்படி தான். பட் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே பேரண்ட்ஸை விட்டுட்டு அவங்களும் ஏர்ன் பண்ணும் போதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்குன்னு ஒரு லைஃப், அந்த டைமில் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுறாங்க இல்லையா. பேரண்ட்ஸை வந்து பெருசாக கண்டுக்காத நிறைய இதை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ், ஃபேமிலி, எதுலேயுமே ஃப்ரெண்ட்ஷிப், ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப், காட் வந்து மேலே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எப்படின்னா இப்போ ஒரு ட்ரையாங்கிள் லவ் அப்படிங்கிற மாதிரி மேலே வந்து காட், ஓகே, இந்த ஆப்போசிட் பாயிண்ட்ல வந்து ஒரு பாயிண்ட்ல நான், இந்த ஆப்போசிட் பாயிண்ட்ல வந்து என்னோட அப்பா அம்மா, அப்படி ஒரு ட்ரையாங்கிள் லவ்வாக இருக்கணும். இதுவே இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ட்ரையாங்கிள்குள்ளே பொருந்தும். எந்த ஒரு 2 பர்சன் வந்து மேலே காடை வச்சுட்டு கனெக்டடாக இருக்காங்களோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டர். நான் டவுன் ஆகும் போது, நான் ஃபீல் பண்ணும் போது என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா டவுன் ஆகும்போது, அம்மா அந்த வசனம் அப்படி இருக்குல்ல, கடவுள் அப்படி சொல்லியிருக்காருல, கவலைப்படாத. ஸோ இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு ஃப்ரெண்டு. ஆனால் நிறைய நேரம் வந்து நாங்கள் அடிச்சுக்குவோம், அப்பா அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. எங்கள் அம்மா சொல்கிற நிறைய விஷயத்த நான் கேட்க மாட்டேன், கம்முனு போமா அப்படிம்பேன், எனக்கு தோன்றது தான் நான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கிளாஷும் இருக்கும். ரொம்ப க்ளோஸ் அப்படின்லாம் நான் கிடையாது, கொஞ்சம். ஆனாலும் எண்ட் ஆஃப் த டே அம்மா பொண்ணு அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ரிட்டன் வரும்போது அண்ணங்கிட்டேருந்து செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் நர்சரியிலேருந்து எப்போ செடி வாங்கிட்டு வந்தாலுமே ஒரு ஷேடான பிளேஸில் எங்கள் வீட்டில் ஒரு 2-3 நாள் வச்சுருவேங்க. வரும்போது காற்றுல ட்ராவலில் பூவெல்லாம் ஒடிஞ்சு போய் இருந்தது. ஒரு ஈவினிங்காக தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதனால் ஒழிச்சு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஒரு 3 நாளாவது கழித்து தான் வந்து நான் பிளான் பண்ணவே ஆரம்பிப்பேன். ரோஸுன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு செடியாக இருந்தாலுமே நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அப்படி தான் பண்ணுவேன். ஆன்லைனில் இருந்து தான் அந்த ரூட்ஸ்
இல்லாமல் வருது பார்த்தீங்களா, அதனால ஒரு ஈவினிங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக வந்து நட்டி வச்சிருவேன். அந்த ஆன்லைன் பிளான்ஸ் வர்றதுக்கு முன்னாடி பாட் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா வந்ததுக்கப்புறம் பாட் ரெடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே உரம்லாம் போட்டு பாட் ரெடி பண்ணிவிட்டு வந்தோன்னே செடியை வந்து ஊன்ற மாதிரி பண்ணுவேன். இந்த செண்பகப்பூலாம் இப்போ நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மரம்லாம் எப்படி கேர் பண்ணுறேன், என்னென்ன பண்ணுறேங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் ஹைப் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் கொடுங்க. அது சேனலோட க்ரோத்துக்கும் வீடியோவோட வியூஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.